Hello friends, welcome to Ari and Craftwork. இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ஆரி பேசிக் வீடியோ, ஆரி அட்வான்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ நல்லாவே புரியும். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு தெரியுமா? நான் உங்ககிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் என்னுடைய வீடியோவில். பேட்ச் ஒர்க் வந்து ரெடிமேட் பேட்ச் ஒர்க் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. நான் வந்து ஏற்கனவே உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் என்னுடைய வீடியோவில் வந்து ரெடிமேட் பேட்ச் ஒர்க் வந்து நான் கடையில் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இது வந்து நம்மளே வீட்டில் வந்து ரெடியும் பண்ணலாம். அது வந்து நான் ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம டிஃப்ரெண்ட்ஸ் டைப்பில் வந்து இந்த ரெடிமேட் பேட்ச் ஒர்க் வந்து எப்படி பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ என்னுடைய வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். இந்த ரெடிமேட் பேட்ச் ஒர்க்கு நம்ம பண்ணதுக்குன்னு தனியாக கிளாத் இருக்குது, ஓகேவா. இந்த கிளாத்து வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா மீட்டர் கணக்கில் தருவாங்க. 1 மீட்டர் 2 மீட்டர் நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த கிளாத்து வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வந்து இதை போல் செயின் ஸ்டோன் இருக்கு இல்லையா, ஸ்டோன் செயின், அதை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்க. இது வந்து ஸ்மால் சைஸ் பிக் சைஸ் கலராகவும் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு எந்த இது வேணுமோ நீங்கள் அதுக்கேற்றப்பல நீங்கள் சைஸை பொறுத்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அப்புறமேட்டு வந்து இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்டோன். நான் வந்து க்ரீன் கலர், இப்போ என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சொல்லித்தரேன். ஸ்டோன் பார்த்தீங்களா, இது வந்து க்ரீன் கலர் ஸ்டோன், ஓகேவா. இதெல்லாம் வந்து குந்தன் ஸ்டோன் சொல்லுவாங்க. நான் வந்து கிளிப் ஸ்டோனும் வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம கிளிப் ஸ்டோன்லேயே நம்ம வந்து ரெடிமேட் பேட்ச் ஒர்க் வந்து நம்ம பண்ணலாம். இது வந்து ஒரு மாதிரி மிரர் ஷேடிங் இருக்கிற ஸ்டோன், கண்ணாடி மிரர் சொல்லுவோம் இல்லையா. ஆனால் இது வந்து கண்ணாடி கிடையாது, இது ஒரு வகையான டைப் ஆஃப் மிரர், ஓகேவா. அப்புறமேட்டு இங்கே பாருங்கள், இது வந்து திலகம் ஷேப்பில் இருக்கிற குட்டி ஸ்டோன். ப்ளூ கலரில் நம்ம திலகம் ஷேப்பில் ஸ்டோன் வந்து நம்ம எடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து குந்தன் ஸ்டோன். இது வந்து உங்களுக்கு தெரியும், பால் செயின் சொல்லுவாங்க, சின்னதாக இருக்கும். இது வந்து அப்படியே தொடர்ச்சியாக இருக்கும். அதாவது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கம்பி, மெலிசாக கம்பி இருக்கும், அதில் வந்து இது வந்து ஜாயின் ஆகிருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பேட்ச் ஒர்க் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான க்ளூ வந்து B7000 க்ளூவும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃபேப்ரிக் க்ளூ இருக்குது இல்லையா, அந்த க்ளூவும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், ஓகேவா. சீக்கிரமாக நம்ம வேலையை முடிக்கணும்னா இந்த க்ளூ யூஸ் பண்ணுங்கள். இந்த க்ளூவை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், ஃபேப்ரிக் இந்த க்ளூவும் நம்ம யூஸ் பண்ணலாம். சிஸ்ஸர் எடுத்துக்குங்க. நம்ம எப்பவுமே தேவைப்படுற இந்த க்ளூ ஸ்டிக் பென் எடுத்துக்குங்க. இதுதான் வந்து இதுக்கு தேவையான மெட்டீரியல். இந்த கிளாத் வந்து நான் 1 மீட்டர் 2 மீட்டர் வாங்கியிருக்கேன். இதை வந்து நம்ம தேவையான அளவு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்குங்க. இந்த பாருங்கள், நான் வந்து தேவையான அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம எந்த இடத்துல பண்ண போகிறோமோ அந்த இடத்துல டிசைனுக்கு ஏற்றா போல் அங்கே வந்து இந்த க்ளூவை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது க்ளூ நல்லாவே போடுங்க, ஏன்னா இது காஞ்ச பிறகு நம்மளுக்கு அந்த இது தெரியாது. நம்ம க்ளூ யூஸ் பண்ணோம் இல்லையா, அது தெரியாது. இப்போ நான் வந்து இந்த மிரர் ஒர்க்கில் வந்து இந்த பேட்ச் ஒர்க் வந்து நான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்து க்ளூ தரவிட்டு இந்த மிரர் ஸ்டோனை வந்து நான் ஒட்டிட்டேன். இப்போ இதை சுற்றி நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஈஸி தான், ஆனால் இது வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம பண்ணணும். நீங்கள் கடையிலலாம் போய் வாங்கினீங்கன்னா இது ஒரு அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ வீட்டில் நம்மளே இந்த மெட்டீரியல் வச்சு நம்மளே இதை வந்து ஈஸியாக நம்ம ரெடி பண்ணலாம். இது வந்து இப்படி தான் கிடைக்கும், ஓகேவா. இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு இதை சுற்றி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம, இது கம்பி இல்லையா, ஸோ அந்த கம்பியை வந்து லைட்டாக கொஞ்சம் முறுக்கி விட்டுருங்க. அப்புறம் அது வந்து நம்ம ஒட்டும் போது அந்த ஷேப்புக்கு வரும், ஓகேவா. இப்போ அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும் இது, ஆனால் கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஒட்டிட்டு இந்த மீதி இருக்கிற இந்த பால் செயினை வந்து கட் பண்ணிடுங்க.
இப்போ நான் இதை ஒட்டிட்டேன். இப்போ இதை சுற்றி நம்ம என்ன பண்ணோம், இன்னும் லேயர் வந்து நீங்கள் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து அந்த ஷேப் வந்து முக்கியம். ஸோ அதை ஒட்டினா போலே க்ளூ வந்து நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள். இப்போ B7000 க்ளூனால் கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். இது கொஞ்சம் பொறுமையாக ஆகும். நான் கொஞ்சம் நிறையவே வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு சின்ன சைஸ் வேணும்னா சின்ன சைஸுக்கு ஏற்றாப்போல் நம்ம இந்த பேட்ச் ஒர்க் ரெடி பண்ணலாம். இல்லை பெரிய சைஸ் வேணும்னா அந்த பெரிய சைஸுக்கு ஏற்றாப்போல் நம்ம இந்த பேட்ச் ஒர்க் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ இது கொஞ்சம் லைட்டாக விலகிச்சு. ஸோ அதை வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கணும். இது எல்லாமே நம்ம வந்து ட்ரையிங் டைம் வந்து நம்ம கொடுக்கணும். நான் என்ன பண்ணேன், இந்த கிளிப் ஸ்டோன் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த கிளிப் ஸ்டோன் வந்து ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட எப்படி அது இது பண்ணலான்னு காமிக்கிறேன். பேட்ச் ஒர்க் ரெடி பண்ணலான்னு. இது ஜஸ்ட்டு ஒரு ஐடியா தான். நீங்கள் இந்த மாதிரி ஐடியாவை நீங்கள் வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஐடியா க்ரியேட்டிவிட்டி தோன்றோம் அதுக்கேற்றப்பல இந்த பேட்ச் ஒர்க் வந்து ரெடி பண்ணலாம். இந்த பேட்ச் ஒர்க் வந்து நம்ம வந்து ஆரி ஒர்க்கில் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம ரெடிமேடாக பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஆரி ப்ளவுஸில் நம்ம வந்து அழகாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு பேட்ச் ஒர்க் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் வந்து ஆரி ப்ளவுஸில் வந்து நம்ம எப்படி இந்த பேட்ச் ஒர்க் வந்து அட்டாச் பண்ணலான்னு நம்ம அதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து இந்த லேயரை சுற்றி நம்ம போட்டுக்கிட்டே வரணும். நீங்கள் என்ன பண்ணணும், எந்த ப்ளவுஸ் பண்ண போகிறீங்களோ ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அதுக்கு ஏற்ற கலரில் நீங்கள் வந்து இந்த ஸ்டோன்லாம் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேவா? அப்புறம் அது வந்து பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இப்போது ப்ளவுஸ் ஒரு கலர் இருக்கும், சாரீ ஒரு கலர் இருக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணால் ப்ளவுஸ் கலர் எடுக்கிறத விட சாரீ என்ன கலரோ அதுக்கேற்றப்பறம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதை பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். ஓகேவா? நான் வந்து ஸ்டோன் ஒர்க்லேயும் பண்ணி காமிக்கிறேன். இந்த கிளிப் ஸ்டோனில் பண்ணாலும் இந்த பேட்ச் ஒர்க் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? இதுவே வந்து நம்ம ஷேப்பை வந்து கொஞ்சம் மாற்றியும் நம்ம பண்ணலாம். அதுக்கேற்றப்பறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து முக்கியம். ஸோ அதுக்கேற்ற போல் நம்ம இந்த ஸ்டோன் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விடணும். இது கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் அந்த க்ளூவில் வந்து நல்லா அது ஃபிக்ஸ் ஆகும். நான் ஏன் இந்த சைடில் கீழே இங்கே பண்ணுறேன்னா நம்ம கட் பண்ணதுக்கு வந்து இது ஈஸியாக இருக்குது. பாருங்கள், இது பார்க்கறதுக்கு இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது. இது நல்லா ட்ரை ஆகணும். ஓகேவா? இது ஒரு மெத்தட். இது வந்து நம்ம கிளிப் ஸ்டோன் வச்சு ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணோம் இல்லையா? இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் வந்து ஒரு க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிக்கிட்டு அதில் மறுபடியும் இந்த மிரர் நான் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணேன், திரும்ப வந்து நம்ம இந்த ரவுண்டு இருக்கு இல்லையா அதுக்கேற்றாப்புல இந்த பால் செயின் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த பால் செயின் வந்து ரொம்ப ஸ்லிப்பாக இருக்கும். ஸோ நம்ம லைட்டாக கையில் வந்து அதை வளைஞ்சு கொடுக்குறாப்புல நம்ம வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் வைக்கணும். நீங்கள் அப்போ தான் அது வந்து ஃபிக்ஸ் ஆகும். இல்லைனா அது வந்து கொஞ்சத்தில் வந்து அது செட் ஆகாது. ஸோ அதுவும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இப்போ எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு அந்த செயினோட ஷேப்பை வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து அதை வந்து நம்ம முன்னாடியே கட் பண்ணியும் வச்சுக்கலாம். நான் தேவையான அளவு வந்து இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த கிளாத்தை வச்சு நம்ம அசஸரி இருக்கு இல்லையா, நம்ம கம்பல்லாம் செய்வாங்க இல்லையா, ஸோ அதுவும் வந்து செய்யலாம். உங்களுக்கு அதை போல் வீடியோவும் உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோவாக எடுத்து போடுறேன். ஓகேவா? ஜுவல்லரி மேக்கிங்கில் ஒரு சில்க் த்ரெட் மட்டும் கிடையாது, இதே போல் இந்த கிளாத்தில் வச்சும் நம்ம வந்து அழகாக கம்பல் நம்ம டாலர்லாம் வந்து அழகாக நம்ம பண்ணலாம். உங்களுக்கு அது மாதிரி வீடியோ வேணாலும் நீங்கள் வந்து கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்குரிய வீடியோ எடுத்து நான் போடுறேன். இந்த பேட்ச் ஒர்க் வந்து நம்ம ஆரி ப்ளவுஸில் பண்ணலாம், இல்லை சாதா ப்ளவுஸ் இருக்குது இல்லையா அதில் கூட நம்ம வந்து இது அழகாக பண்ணலாம்.
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டணும் இல்லையா, அதே மாதிரி இதுவும் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். ஓகேவா? இப்போ இது ஒட்டியாச்சு இல்லையா, இப்போ மறுபடியும் இங்கே பாருங்கள், இதை சுற்றி, ஏன்னா இது ஃபினிஷிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இது நம்ம இதை ஒட்டிட்ட பிறகு இதே மாதிரி கிடையாது, அதை வந்து நம்ம எப்படி கட் பண்ணோன்னு அதுவும் இருக்குது. ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து ஆரி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரோச்சர்ஸ் கிளாஸ், ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் எடுக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். வாட்ஸ்அப் லிங்க் தரேன், டீட்டெயிலில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு நல்லா புரிகிற வகையில் தான் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். இது எல்லாமே ப்ரீ ரெக்கார்ட் வீடியோ கிடையாது, டைரக்ட் கிளாஸ் தான். டைமிங் வந்து ஏற்றாப்போல் தான் இருக்கும். ஸோ வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து கிளாஸு வந்து அட்டன் பண்ணி கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். டைரெக்டானா எப்படின்னா ஆன்லைன், ஆஃப்லைன். ஆன்லைன்னா டைம் இருக்கும் இல்லையா, அப்போ வந்து வீடியோ கால் மூலமா உங்களுக்கு வந்து நான் வந்து நேரடியாக இந்த ஆரி ஒர்க் வந்து நானே டீச் பண்ணி சொல்லி தருவேன். ஸோ யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் பண்ணுற ஒர்க்கெலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மொபைல் நம்பர் தரேன், வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபோட்டோவாக எடுத்து சென்ட் பண்ணலாம். அது எனக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் நீங்கள் ஒரு லைக் கொடுங்க, அது எனக்கு அது இன்னும் மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த பேட்ச் ஒர்க் டிசைன் வந்து இந்த மாடல் மட்டும் கிடையாது, நிறைய மாடல்லாம் இருக்குது. நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து இது பேசிக் மட்டும்தான் நான் சொல்லித்தரேன். இதுலேயே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து நிறைய டிசைனில் வந்து நம்ம இந்த ஒர்க்கு வந்து நம்ம கற்றுக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணும் போது இந்த பேட்ச் ஒர்க்கும் கற்றுக்கணுன்னா அதுவும் நீங்கள் வந்து சேர்ந்து கற்றுக்கலாம். இன்னும் நான் டீட்டெயிலாக வந்து சொல்லித்தருவேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்களா, இப்போ நம்ம வந்து 2 பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து கிளிப் ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்கோம், ஒன்று வந்து ஸ்டோன், குந்தன் ஸ்டோன் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது வந்து ரவுண்ட் ஷேப், இது எல்லாமே நம்ம ரவுண்ட் ஷேப் வச்சு பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொரு மாடல் காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் என்ன பண்ண அப்படியே கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து மறுபடியும் ஒரு க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த திலகம் ஷேப்பில் இருக்கு இல்லையா, இப்போ என்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஒட்டிட்டேன் இல்லையா, ஏன் நம்ம எல்லாத்துக்கும் வந்து இந்த பால் செயின் கொடுக்குறோன்னா, இந்த பால் செயின் கொடுக்கும்போது நீங்கள் சிம்பிளாக வச்சு பாருங்கள், அப்போ வந்து அதோட லுக்கு வந்து அழகாக இருக்காது. ஸோ இந்த பால் செயின் வந்து நம்ம சேர்க்கும் போது அதோட லுக்கே வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான் இந்த கோல்டன் கலர் நம்ம இந்த பால் செயின் வந்து நம்ம வந்து இதில் வந்து கொடுக்குறோம். அதுதான் மெயின் ரீசன். ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அந்த திலகம் ஷேப்பில் வரணும், அதுவும் கொஞ்சம் முக்கியம். ஸோ அதுவும் பார்த்துக்குங்க. இப்போ என்ன பண்ணுங்க, நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி வந்து அந்த பால் செயினை வந்து நல்லா நீங்கள் அந்த வளைரா போல் நல்லா நீங்கள் வந்து கையிலேயே வந்து நல்லா பண்ணி விட்டுக்குங்க. விட்டுட்டு இப்போ வந்து இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இதிலே வந்து நல்லா டீட்டெயிலாக வேணும்னா கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, நீங்கள்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ஒரு எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும், ஒரு என்கரேஜாக இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு மேலும் நல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். இப்போ நம்மளுக்கு அந்த ஷேப் வரணும் இல்லையா, ஸோ அதுக்கேற்றப்பறம் நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் இறக்கி விட்டுக்கலாம். அப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த திலகம் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது கொஞ்சம் கிட்ட வரா போல் நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணும் போது நான் வந்து உங்களுக்கு அது வந்து டீட்டெயிலாக நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ வந்து நல்லா இதெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகணும், அதாவது நல்லா காயணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒட்டிட்டோம் இல்லையா, சப்போஸ் உங்களுக்கு இந்த கோல்டன் கலர் பால் செயின் ஒட்டியிருக்கோம்ல, இதுவே எனக்கு போதும்னா
இதோட நீங்கள் வந்து விட்டுலாம். இல்லை இதுலேயும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம டிசைன் பண்ணணும் நீங்கள் விருப்பம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த ஸ்டோன் செயின் இருக்குது இல்லையா, இந்த ஸ்டோன் செயின் வந்து நீங்கள் வச்சு பார்த்து தேவையான அளவு வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. அளவு பாருங்கள். சப்போஸ் சின்னதாக இருந்ததுன்னா நம்ம வந்து அது பெருசாக கூட நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து கொஞ்சம் பெருசாக தேவைப்படுது. இப்போ அதுக்கேற்ற போல் இது வந்து மீட்ரு கணக்கும் நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த செயின் ஸ்டோன் இருக்குது இல்லையா, ஸ்டோன் செயின், இது வந்து மீட்ரு கணக்குலேயே நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. இதுவும் அதே போல் அந்த ஷேப்புக்கு ஏற்றா போல் நீங்கள் வந்து கட் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக தான் நீங்கள் இதை வந்து பண்ண முடியும். நம்ம பண்ணுற இந்த கிராஃப்ட் ஒர்க் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை ரொம்ப தேவை. ஸோ அது இல்லாமல் நம்மளுடைய கற்பனை திறனும் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் வாங்கின அந்த பேட்ச் ஒர்க் எல்லாமே காஸ்ட்லியான பேட்ச் ஒர்க்கு, விலை அதிகம். ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இது வீடியோவாக நான் எடுத்து போடுறேன். ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் யாரும் நீங்கள் வந்து எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். பார்த்தீங்களா, இப்போ நம்மளுக்கு அந்த திலகம் ஷேப் வேணும் இல்லையா. ஸோ அதுக்கேற்றப்ப நம்ம வந்து இந்த ஸ்டோன் செயினை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்மளுக்கு அந்த எண்டு வருது இல்லையா, அது வந்து ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ நம்ம பண்ண ஒர்க்கு வந்து பார்க்கறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். நம்ம சில நேரத்தில் ஒட்டும் போது சைடாக போயிடும். இந்த ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்காது, அது அன்ஈவனாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா அந்த பேட்ச் ஒர்க் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷேப் வந்து நல்லா நீட்டாக இருக்கிற போல் பாருங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற போல் என்ன இருந்துருந்தா பேனா அப்படி இல்லைன்னா அது ஒரு பேக் சைடு திருப்பி லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து நல்லா இந்த கிளாத்தோடு சேர்ந்து ஒட்டிக்கும். இதை பார்த்தீங்களா. இப்போ இதிலே வந்து நம்ம வந்து இன்னும் டிசைன் வந்து க்ரியேட்டிவிட்டியாக பண்ணாலும் நம்ம பண்ணலாம். ஓகேவா. இதில் என்ன பண்ணலான்னா, சப்போஸ் நீங்கள் இதை சுற்றி இந்த கிளிப் ஸ்டோனை நீங்கள் வச்சு இதை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். நான் இதை வந்து சிம்பிளாக இதோட முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த கண்ணாடி மிரர் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், இந்த கண்ணாடி மிரர் அது வந்து நான் டைமண்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ஒரு பேட்ச் ஒர்க் வந்து ரெடி பண்ணலாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம இங்கே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நான் ஏன்னா இங்கே இடம் பத்துமா பாருங்கன்னா, இதை வந்து நம்ம கட் பண்ணோம் இல்லையா. ஸோ நம்மளுக்கு இடம் பத்தாது. அப்போ நம்ம வந்து இந்த மேலே வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா. இப்போ நான் இதுக்கு மேலேயே நான் வந்து ப்ளூ தடவி ஒட்டிக்கிறேன். நம்மளுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்ற போல் இந்த மிரர் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து நான் வந்து ஸ்மால் சைஸ் தான் வாங்கியிருக்கேன். ஓகேவா. இப்போ நம்ம இது வந்து ஒட்டியாச்சு. நல்லா கொஞ்ச நேரம் ட்ரை ஆகணும். இப்போ இதை சுற்றி வந்து நீங்கள் பால் செயின் ஒட்டணும். ஆனால் இதை வந்து பால் செயின் ஒட்டும் போது இப்போ இங்கே ஒட்டின ஷேப் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சத்தில் வராது. ஸோ அதுக்கேற்றப்போ நம்ம கட் பண்ணி ஒட்டணும். நான் வந்து பால் செயின் இல்லாமல் நான் சிம்பிளாக வந்து எப்படி இல்லை மிரரில் நம்ம இந்த பேட்ச் ஒர்க் பண்ணலான்னு இந்த ஒரு வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணோம், இப்போது நம்ம இந்த ரெட் கலர் ஸ்டோனும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா க்ரீன் கலர் ஸ்டோனும் எடுத்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த பிங்க் கலர் ஸ்டோனை எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், நல்லா வந்து ஃபிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த எட்ஜு வருது இல்லையா, ஸோ அதுக்கு நேரம் நீங்கள் வச்சு விட்ருங்க. இப்போது மறுபடியும் ஒரு ஸ்டோன் எடுங்க. நம்ம இப்போ ஒட்டுறோம் இல்லையா, அது வந்து கிளிப் ஸ்டோன். இப்போ அந்த எட்ஜுக்கு நேராக வருது பாருங்கள்.
ஓகேவா? அதை போல் பார்த்துக்குங்க. இதுலேயே வந்து நம்ம டிசைன் வந்து ரவுண்ட் ஷேப்லேயே நம்ம பண்ணலாம், இல்லை பாதி ஆஃப் ஷேப்லேயே வந்து நம்ம டிசைன் வந்து பண்ணலாம். அதுவும் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இது வந்து நம்ம ஜுவல்லரியில் கூட நம்ம வந்து இந்த பேட்ச் ஒர்க் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணலாம். ஜுவல்லரியிலும் வந்து இது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம அந்த சைஸுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா நம்மக்கிட்ட பெரிய பெரிய ஸ்டோன் இருக்கனால நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கொஞ்சம் வர்றது கஷ்டம். ஸோ நம்ம அதுக்கு ஏற்றாப்புல நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை வச்சு மேக்ஸிமம் அந்த ஷேப்புக்கு நம்ம அதை வந்து ரெடி கொண்டு வரணும். இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் வச்சிடலாம். வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ண பிறகு அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ நம்ம அதுக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த மிரருக்கு ஏற்றாப்போல் இந்த டிசைனை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மக்கிட்ட பெரிய மிரராக இருந்தால் அந்த ஷேப்லேயே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எடுத்துக்கிற அந்த ஸ்டோனும் பார்த்தீங்கன்னா கிளிப் ஸ்டோனும் பிக் இல்லையா, ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. இருந்தாலும் நான் வந்து அதுக்கேற்ற ஷேப்பில் வந்து எடுத்துட்டேன். நம்ம இந்த ஷேப்பும் வச்சு நம்ம வந்து பேட்ச் ஒர்க் வந்து ரெடி பண்ணி நம்மளுடைய ப்ளவுஸில் வந்து அட்டாச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணோன்னா இதை வந்து நல்லா வந்து ட்ரை ஆகணும். ஒரு 3 hours 4 hours வந்து நல்லா வந்து ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பிறகு என்ன பண்ணணும்னா நம்ம சிசர் இருக்கு இல்லையா, அந்த சிசரை வச்சு கொஞ்சமாக தள்ளி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம இது பண்ணுறோன்னா நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து அதை தள்ளி கட் பண்ணணும். ரொம்ப ஒட்டை கட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ வந்து நான் இப்போ தான் ஒட்டி இருக்கேன் இல்லையா, நான் ஒட்டை கட் பண்ணால் இந்த ஸ்டோனெல்லாம் அப்படியே வந்து தனியாக வந்துடும். அதனால் நல்லா ட்ரை ஆகணும். ஸோ ட்ரை ஆகின பிறகு ஒரு 4 hours 5 hours அப்படியே விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ட்ரை ஆன பிறகு சிசரை வச்சு நம்ம வந்து கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணலாம், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேப் வந்து இப்போ நான் வந்து ஒட்டி இருக்கனால உங்களுக்கு தள்ளி கட் பண்ணுறேன். நல்லா காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கொஞ்சம் கிட்ட போய் நீங்கள் கட் பண்ணலாம். இப்போ நான் வந்து கட் பண்ணேன்னு வச்சுங்களேன், இந்த இது வந்து தனியாக வந்துடும். நீங்கள் கட் பண்ணும் போது நான் இப்போ உங்களுக்காக நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். பக்கத்துலேயே கட் பண்ணணும், அப்புறம் அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பார்த்தீங்களா? நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு உடனே நீங்கள் கட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து நீங்கள் பண்ண அந்த ஒர்க்கு வந்து தனியாக வந்துடும். ஸோ நல்லா ட்ரை ஆகட்டும். எனக்கு வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுனால நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக நான் உடனே கட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா நான் அப்படியே இதை வந்து எப்படி ரெடி பண்ண மட்டும் சொல்லி கொடுத்தா போடாது இல்லையா, அதை வந்து எப்படி கட் பண்ணணும் உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் நான் வந்து உடனே கட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து உடனே கட் பண்ணக்கூடாது. நல்லா ஒரு 4 hours 5 hours நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கட் பண்ணணும். ஓகேவா? நான் இந்த சைடு கட் பண்ண கொஞ்சம் ட்ரை ஆகலை. ஸோ நான் அந்த இடத்துல வந்து நான் விட்டுட்டேன். உங்களுக்காக வேணால் நான் கட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் 5 hours கழிச்சு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. உடனே கட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காக நான் வந்து உடனே கட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்களா, அந்த நம்ம ஒட்டின அந்த ஷேப் வந்து சுற்றி என்ன தெரிஞ்சுதா பாருங்கள். நம்ம ஒரு கிளாத்தில் ஒட்டினோம் இல்லையா, அந்த கிளாத்தே வந்து தெரியல பாருங்கள். தெரியலல்ல, நம்ம அதே ஸ்டோன் மட்டும் தான் தெரியுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு கட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பும் அப்படி தான். நான் இதை வந்து நல்லா ட்ரை ஆகணும்னால நான் கட் பண்ணல அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த ரவுண்ட் ஷேப்பும் நல்லா ட்ரை ஆன பிறகு ஒரு 5 hours 6 hours அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது கிட்ட நீங்கள் கட் பண்ணும் போது
நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் கிடைக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரியும். இது வந்து நான் கடையில் வாங்கின பேட்ச் ஒர்க். இது வந்து நான் ரெடி பண்ணேன் இல்லையா இப்போது, அந்த பேட்ச் ஒர்க். ஓகே, இப்போ நம்ம பண்ணும்போது இந்த பேட்ச் ஒர்க் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ நம்மளே நம்மளுடைய கிளாத்துக்கு வந்து அழகாக வந்து ரெடி பண்ண முடியும். உங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.